ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்கெலட்டன் நைட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 பார்ட் 1. என்னடா போன அனிமே என்ன ஆச்சுன்னு பார்க்காதீங்க. அதுக்கு ஓவர் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம். அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா டப் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ். இந்த அனிமே பத்தி சொல்லணும்னா இது ஒரு இசெக்காய், ஆக்ஷன், ஃபேண்டசி எல்லாமே கலந்த ஒரு கலவையான அனிமே. இந்த அனிமே பத்தி ஒன்ல என்ன சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஒரு எலும்பு கொண்டு மண்டையன். ஓவர் பவர்டு எலும்பு கொண்டு மண்டையன். அவ்வளோதான் இந்த கதையை பத்தி சொல்லணும்னா. ஓகே கைஸ். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போலாமா? எபிக்கோட ஸ்டார்ட்டிங்லேயே அந்த ரவுடி பசங்க 2 பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஹராஸ்மெண்ட் பண்ணி பார்க்க ஒரு நிழல பின்னாடி வந்து விழ, என்னடா நிழல திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கத்தி எடுத்து ஒரே ஸ்லாஷ் 4 பேர் பீஸ் பீஸாகி விழுறானுங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போனா நம்ம ஹீரோ ஒரு வெறித்தனமான கேமரா இருப்பான். நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கேமுக்குள்ளே வந்துடுவான். நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவன் ரெகக்னைஸ் பண்ணுவான். இது அந்த தண்டர் ஸ்குவாட் ஆச்சு, இது மெகா ஷீல்ட் ஆச்சுன்னு. ஒருவேளை நம்ம அது கேமுக்குள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய ஒரு ஸ்விங் பண்ணுவான். அங்க இருக்கிற மரம் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். அப்பதான் அவன் ரெகக்னைஸ் பண்ணுவான். இது கேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம பவர்லாம் யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஃபயர் யூஸ் பண்ணி போவான். அது வெறித்தனமா யூஸ் ஆகுது. அப்பதான் அவனுக்கு புரியுது. நம்ம ஹீரோ போன வேர்ல்டுல அந்த கேம்ல இருக்க எல்லா பவரையும் அன்லாக் பண்ணி வச்சிருப்பான். அதனால நம்ம ஹீரோவால எல்லா பவரையும் யூஸ் பண்ண முடியும். சொல்லப்போனா நம்ம ஹீரோ தான் இந்த வேர்ல்டுலயே ஓவர் பவர்டு பர்சனா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேம்ல சம்பாரிச்ச காசுலாம் இருக்குதான்னு பார்த்தா சல்லி பைசா இருக்காது. பரவாயில்ல, பணம் போனா என்ன, பவர் இருக்கேன்னு அவன் சந்தோஷப்படும்போது ஓவரா பசி இருக்கும். சரி, சாப்பாடுக்கு என்ன இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. என்னடா பவர் இருந்தும் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மலையோட உச்சியில நின்னு ஏதாச்சும் சிட்டிக்கு டெலிபோர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண பொசுக்குன்னு அந்த மவுண்டன் எட்ஜ்ல இருந்து ஸ்லிப் ஆகி விடுறான். ஐயோ என்னடா இதுன்னு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் முன்னாடியே ஒரு இடத்த பார்த்துருந்தாதான் அந்த இடத்துக்கு அவனால டெலிபோர்ட்டே ஆக முடியும். அப்ப அவன் திடீர்னு ஒரு ஐடியா வருது. நமக்கு தான் டிமென்ஷன் பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சருக்கு குறுக்குன்னு காத்துலேயே ஜம்ப் பண்ணி அவன் டிராவலிங் ஆகி போயிட்டு இருப்பான். அப்ப ஒரு நதியை பார்க்க இப்படியே நம்ம ஹீரோ கிளிக் பண்ணி ஒரு ஆத்தூர் லேண்ட் ஆக ஹை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஹெல்மெட் கட்டி பார்க்க அவனுக்கு ஒரு பேர் ஏசாக்கு. என்னடா மூஞ்ச காணோம், மண்டவோடு மட்டும்தான் இருக்கு, இப்படியே ஊருக்கு போனா கலாலே அடிப்பாங்களே அப்படின்னு அவன் யோசிக்கும் போதுதான் நம்ம அவதார வச்சுமே ஸ்கெலட்டன் அதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சரி, இந்த விஷயத்த நம்ம சரி பண்ற வரைக்கும் யார் முன்னாடி ஹெல்மெட்டை கைட்டு வேணாம், பாதுகாப்பா இருப்போம், லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஊருக்குள்ள போக எல்லாரும் வீடா அவனையே பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு புதுமையான வாசனை அடிக்குது. என்னடா வாசனை அப்படின்னு போய் பார்த்தா ஒரு கோழியை கிரில்லு போட்டு வச்சிருக்க. காசு இல்ல, பசிக்குதே அப்படின்னு யோசிக்கும் போது தான் முதல்ல பணத்தை சம்பாதிப்போம் அப்படின்னு அவன் ஒரு சந்துக்குள்ள போக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவன் பணத்தை டபுளா கொடு அப்பதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு திரும்பி வரும்போது காத்தடிக்க லைட்டா அவளுடைய மேல போட்டிருந்த கூடி கொஞ்சம் நவரும்போது அவ காது பெருசா இருக்கிறத பார்த்தவனே நம்ம ஹீரோவுக்கு ஆஹா இவ எல்ஃபா அப்படின்னு ஆனந்தம் அடைய அந்த டார்க் எல்ஃப் இவனை கண்டுக்காம அவன் மாட்டு சைலண்டா போயிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு மிஷனரிகள்கிட்ட பார்க்க இதுல நம்ம கண்டிப்பா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எனக்கு என்னாச்சும் வேலை கொடுக்க முடியுமான்னு கேட்க அங்க இருந்தவனும் ஏங்க நீங்களே ஒரு நைட்டு உங்களுக்கு ஏங்க இந்த சில்லற காசுலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வேற சில பெரிய காரணம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க, நீங்க இங்க ஜாப் எடுக்கணும்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், அப்ப லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது அதுக்கு நீங்க 2 பன்னியோட தலை, இல்லைன்னா ஒரு பெரிய மிருகத்தோட தலை, இல்லைன்னா பேண்டிட்டோட தலை, இதுல ஏதாச்சும் ஒண்ண கொண்டு வந்தா தான் உங்களுக்கு லைசன்ஸ் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது பின்னாடி இருந்தவனும் பாவம் அந்த நைட்டு அவனோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால இந்த வேலையெல்லாம் செஞ்சு காசு சம்பாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவனா ஒரு கதையை நினைச்சுக்க நம்ம ஹீரோவும் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஃபாரஸ்ட்டுக்கு போய் 2 பன்னியை கட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பன்னி அவனை அட்டாக் பண்ண வர கத்தி எடுத்து ஒரே போடு 2 துண்டாக. ஓகே ரைட்டு, இது போதும்டா இன்னைக்கு சாப்பாடுக்கு அப்படின்னு அவன் பேக்கப் பண்ணும்போது எங்கிருந்த கத்துற சத்தம் கேட்க ஒரு கொலைக்கார கும்பல் அங்கிருந்த சோல்ஜர்ஸை வெட்ட என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பாக்குறான். இந்த சீன் தான் நம்மளுக்கு ஆரம்பத்திலே காமிச்சிருப்பாங்க. 2 பொண்ணுங்களோட ட்ரெஸ் கிழிச்சு ஹராஸ்மெண்ட் பண்ண போக சில கொலைக்காரங்க அங்கிருந்த சோல்ஜர்ஸ் வெட்ட என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க சடனா போனா சுத்தி போட்டுருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம் அப்படின்னு வெயிட் பண்ண அந்த கொலைக்காரனுங்க அங்கிருந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஹராஸ்மெண்ட் பண்ண போவ நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த கத்தியால அங்கிருந்த ஒரே விட்டு அங்கிருந்த 4 பேரும் பீஸா போக தப்பிச்சு போனவங்க மேல இன்னொரு போடு போட அங்கிருந்த ஆளுங்களும் காலி. அப்ப நம்ம ஹீரோ நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு கேட்க அப்ப அந்த பொண்ணுங்கள ஒருத்தி நாங்க நல்லா தான் இருக்கோம், இவங்க லூயிஸ் ஃபேமிலியோட இளவரசி லோரா, நான் அவங்களோட சர்வன்ட் ரீட்டா அப்படின்னு சொல்ல சரிங்க, சரி நீங்க அப்படி ஓரமா போய் உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க, நான் இந்த பேண்டிட்ஸ் எரிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பேண்டிட்ஸை எரிச்சிட்டு ஒரே ஒருத்தவனை மட்டும்
லைசென்ஸ் ப்ரூஃபுக்காக விட்டுட்டு ஓர கண்ணால அவங்கள பார்த்து ஆனந்தம் பட, எவ்வளோ ஆனந்தம் இந்த கரடி வாயனுக்கு. ஐயய்யோ! அந்த பொண்ணுங்க பார்த்துற போறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பிட, நாங்க லூயிஸ் ஃபேமிலி கோட்டைக்கு தான் போறோம். நீங்க போற வழி வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் எஸ்கார்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருடங்களோட பொருளைய திருடி அவங்க குதிரையிலேயே அவங்க கூட எஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது தான், அந்த சர்வன்ட் பொண்ணும், லூயிஸ் ஃபேமிலி தான் இந்த நாட்டிலேயே இருக்க பெரிய ஃபேமிலி. மொத்தமா 3 ஃபேமிலி தான் இந்த நாட்டோட பெரிய ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க பேர் என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோவும் அவனோட கேரக்டரோட பேரான ஆர்க்குன்னு சொல்றான். அப்ப அந்த லூயிஸும் நம்ம ஹீரோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, அந்த லூயிஸ்க்கு நம்ம ஹீரோவ புடிச்ச மாரி தெரியுது. அப்படியே சீன மாத்தி நம்ம ஹீரோ அந்த மிஷனரி கில்டுக்கு வந்து அவன் கலெக்ட் பண்ண பொருள்லாம் வைக்க, பொழுது சாயத்துக்குள்ள எப்புட்றா கலெக்ட் பண்ண அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த அனிமல் மண்டையில இருந்த ஸ்டோன் எடுத்து, வருங்காலத்துல நீ ஆயுதம் செய்யற மாரியே இருந்தா, இந்த ஸ்டோன் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, நம்ம ஹீரோவும் அத கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். பணத்த வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பசியும் முதல்ல போகணும்டா அப்படின்னு ஒரு நல்ல ஹோட்டல்ல போயி சாப்பாட லப்பு லப்பு லப்னு அமிக்கிட்டு, அப்பதான் அவனுக்கு நம்ப கனவுல இல்ல, ஒரு ரியல் வேர்ல்டுல தான் இருக்கோம். மேபி நம்ம ஒரு இசக்கை ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெகக்னைஸே பண்றான். அப்படியே இந்த எபிசோட் 1க்கு எண்ட போடுறாங்க. ஓகே கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு எபிசோட் 1 புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.